ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் ஏரிக்கரைக்கு குளிக்க சென்ற பெண்களுக்கு நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1988 காலகட்டத்திலிருந்து 90 வரைக்கும் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சிவி அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய கிராமத்தில் இவருடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய தோழிகளுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1988 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சல் ஷேர் பண்ணிய சிபி இருக்கார் இல்லையா, இவருடைய அம்மாவின் பெயர் தாங்க எழிலரசி. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு 14 வயசு இருந்திருக்குங்க. இவங்களுடைய கிராமத்தை பற்றி சொன்னால் குறைஞ்சது ஒரு 40 குடும்பங்கள் அவங்களுடைய கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய கிராமத்தில் பாத்ரூம் வசதி இல்லாத காரணத்தினால குளிப்பதற்கோ அல்லது அவுட் சைடு போகிறதுக்கோ ஏரிக்கரை ஒன்றுக்குங்க அதை தாங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மொத்தமாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் காலையில் குளிப்பது, அதே மாதிரி இரவு நேரத்தில் போகணும் அப்படின்னாலுமே மொத்தமாக சேர்ந்து போய் தாங்க குளிப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க ஒரு நாள் தோராயமாக காலை ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை எதுமா நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குளிக்க போயிருக்கிறாங்க. அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி தென்பட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை யாரோ ஒருத்தர் தூரத்துல இருந்து இவங்க குளிக்கிறத பார்க்குற மாதிரி தாங்க தோணி இருக்குது. யாரும் நம்மளை நோட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வு இப்போ நடக்கலைங்க, கிட்டத்தட்ட பல நாட்களாகவே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது யார் செய்கிறா அப்படின்ற மாதிரி அந்த பெண்கள் சுற்றி முற்றி தேடும் பொழுது அந்த சுற்றி மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மரங்களுக்கு இடையில யாரோ ஒரு நபர் லுங்கியோட ஓடிட்டு இருந்திருக்காருங்க, சட்டை கூட இல்லாமல். இந்த காட்சியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே பதறி போயிட்டாங்க. இனிமேல் நம்ம பொறுக்கக்கூடாது, நம்மளுடைய ஊர்லேயே போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த பெண்கள் எல்லாருமே பயந்தபடியே இவங்களுடைய கிராமத்திலே சொல்லிக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் மொத்தமாக முடிவெடுத்து அது யார் என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் மொத்தமாகவே அந்த ஏரிக்கரைக்கு வந்திருக்காங்க. அப்படி சுற்றி முற்றி தேடும் பொழுது இந்த ஏரிக்கரைக்கு பின்னாடியே ஒரு குடிசை போட்டு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்திருக்கிறாரு. இந்த நபரை பார்த்த உடனே இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குதுங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் ரொம்ப நாட்களாகவே அந்த கிராமத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க குடிசை போட்டு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அவருக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அவர்கிட்ட போய் நம்ம விசாரிச்சோம்னா அதுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்தோட அந்த நபரை போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த நபருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டின்னு தான் சொல்கிறாரு. சரிப்பா, இங்கே இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய பெண்களை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தை செய்கிறது நீதானா அல்லது வேறு யாரும் செய்கிறாங்கன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா முன்னுக்கு பின்னுமா முரணா பதில் சொல்கிறாருங்க. அதனாலேயே சந்தேகப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இவர் தான் அந்த காரியத்தை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே உறுதிப்படுத்தியிருக்குது. உடனே ஆத்திரம் அடைஞ்ச அந்த கிராமத்து மக்கள் அந்த நபரை போட்டு அடி நடிச்சிருக்கிறாங்க. இனிமேல் பெண்களை குளிக்கும் பொழுது நீ இந்த மாதிரி காரியத்தை தொடர்ந்து ஈடுபட்ட அப்படின்னா உன்னை என்ன பண்ணணும்னே தெரியாதரா, கைகால முடிச்சு போட்டுரும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த முத்துப்பாண்டி அப்படின்ற நபர் அடங்குவாரான்னு பார்த்தா திரும்ப இதே காரியத்தை தாங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு. அதனால இவங்களுடைய கிராமத்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குளிக்க வர்றதுக்கே ரொம்ப பயந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அந்த வாலிபருடைய செயல் அத்துமீறி போயிடும். ஏதாவது கெட்ட காரியம் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது, நம்மளுடைய குடும்ப பெண்களை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க மொத்தமாக அந்த கிராம மக்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா படையில் வைப்பாங்க இல்லையா இறந்த நபருக்கு, அந்த மாதிரி தாங்க ஒரு படையில வாழை இலையில ரெடி பண்ணி சைவம் மற்றும் அசைவத்தை ரெடி பண்ணி அந்த நபருக்கு தெரிகிற மாதிரியே சாப்பாடை வச்சுருவோம். அந்த சாப்பாடை அவர் சாப்பிடட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. சாப்பாடு சாப்பிட்றதுனால அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த சாப்பாடில் நம்ம விஷத்தை கலந்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்தமாகவே முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த பெண்கள் குளிக்கும் பொழுது எட்டி பார்க்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, 4 மரங்களுக்கு இடையில, அந்த மரங்களுக்கு இடையிலேயே இவங்க ரெடி பண்ண அந்த படையில வாழை இலையோட பெருசாகவே வச்சிருக்கிறாங்க.
இவங்க அந்த படையில வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராமத்து மக்கள் கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரியே அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களை குளிக்க வர சொல்லி வலுக்கட்டாயமாக அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஏரிக்கரைக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அப்படி ஏரிக்கரைக்கு வந்த பிறகு அந்த பெண்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஏற்கனவே யாரோ ஒருத்தவர் எட்டி பார்த்த மாதிரி காட்சி உங்களுக்கு தென்படுச்சு இல்லையா, மறுபடியும் அதே மாதிரி தாங்க தென்பட்டு இருக்குது. ஆனாலுமே அந்த கிராமத்து மக்கள் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க பாட்டுக்கு குளிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினால இவங்களுக்கு மனசுல பயம் இருந்தாலும் வெளியே கட்டிக்காம குளிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே குளிச்சுட்டு எந்த ஒரு சத்தமும் காணோம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய கிராமத்துக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. இப்படி இந்த கிராமத்து பெண்கள் திரும்பி போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகுதாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் இந்த ஏரிக்கரைக்கு வராங்க. அப்படி ஏரிக்கரைக்கு வந்த பிறகு இவங்க நினைச்சாங்க இல்லையா அந்த சாப்பாடை அவர் சாப்பிடணும் அப்படின்ட்டு, அது அப்படியே தாங்க நடந்திருக்குது. அந்த முத்துப்பாண்டி அப்படின்ற ஆடு மேய்க்கக்கூடிய அந்த நபர் அந்த அசைவம் சாப்பாடை சாப்பிட்டுருக்கிறாருங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதே இடத்துலயே வாயை நுரத்தல்ல ஒரு மாதிரி துடியா துடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. உசுருக்கு போராடிக்கக்கூடிய காட்சியை அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே வேடிக்கை தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீ செஞ்ச காரியத்துக்கு இது எல்லாமே வேணும்டா, உன்னை எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ஆனால் நீ அடிச்சுமே திருந்துற மாதிரி தெரியல, அதுக்காக தாண்டா உனக்கு சாப்பாடு கொடுத்ததில் விஷத்தை கலந்துட்டோம் அப்படின்னு மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே இருக்கக்கூடிய துடியாக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த முத்துப்பாண்டின்ற நபர் கொஞ்ச நேரத்திலே அவருடைய உயிருமே பறி போயிருக்குதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டே கிளம்பி வந்துட்டாங்க. இந்த ஏரிக்கரையை பொறுத்த வரைக்கும் அங்கே யாருமே வரமாட்டாங்க இந்த ஊர் மக்களை தவிர, அதனால தாங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க மூடி மறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு 6 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அதன் பிறகு எப்பயும் போல நம்ம குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து பெண்கள் குளிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த நபர் இறந்து சில மாதங்களுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய கிராமத்துக்கு அமானுஷ கட்டளை வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்துலேருந்து சில பெண்கள் குளிக்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க குளிக்க வந்திருக்கக்கூடிய நேரம் இரவு நேரங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு நபர் எட்டி பார்த்தான்னு சொல்லி அவர் கொண்டுட்டாங்க நம்மளுடைய கிராமத்து மக்கள். இப்பொழுது யார் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி அங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஓன் அழுகிற மாதிரி தாங்க ஒரு ஆண்மகனுடைய அழுகுரல் சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. யாரோ அழுகிற மாதிரி தெரியுது, யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துப்பாண்டி அப்படின்ற நபர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஆன்மா தாங்க தத்ரூபமாக கருகருன்னு ஒரு கரி உருவமாக இவங்களுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே அந்த முத்துப்பாண்டி கையில் நம்ம கிடச்சோம்னா கொண்டே போட்டுருவான், நம்ம தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க அனைவருமே அவங்க வச்சிருக்கக்கூடிய துணியை கூட எடுக்காமல் இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்படி கிராமத்துக்கு வந்தது பிறகு அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள்கிட்ட நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய கிராம மக்கள் அனைவருமே கொலையே நடுங்கினபடி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் இனிமேல் அந்த ஏரிக்கரையில் இவங்க ஆல்ரெடி உடை மாற்றுவதற்காக ஒரு இடத்துல போய் நிற்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் போக வேணாம், தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, இனிமேல் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இது ஊருக்கே மொத்தமாக போட்ட ஒரு கட்டுப்பாடு, இதை யாருமே மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர் சொல்லிக்கிறாருங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த முத்துப்பாண்டி இறந்து போனார் இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும் போகிறதே கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு உங்களுடைய கிராமத்துக்கு கிளம்புறதாகவே வழக்கமாகவே இருந்திருக்குது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் உருண்டு ஓடி இருக்குது. அதன் பிறகு தாங்க இந்த மின்னஞ்சலை செல்பனியை சிப்பியிருக்கார் இல்லையா, இவருடைய அம்மா எழிலரசிக்கு ஒரு 16 வயசு வந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவங்க கூட நெருங்கிய ஒரு 2 தோழிகள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி மற்றும் செல்லக்குடி தாங்க. இந்த 3 பெண்கள் போக மீதம் ஒரு 2 பெண்களை சேர்த்துக்கிட்டு மொத்தமாக ஒரு 5 பெண்களாக அந்த ஏரிக்கரைக்கே காலை பொழுது தோராயமாக ஒரு 7 மணிக்கு குளிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்புறாங்க. அப்படி அந்த ஏரிக்கரையில் குளிச்சுட்டு இவங்க மறுபடியும் கிராமத்துக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது கடைசியாக அந்த செல்லக்குடி அப்படின்ற ஒரு பெண்மணி இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணிக்கு ஒரு கியூரியாசிட்டி தாங்கவே முடியலைங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆல்ரெடி ஒருத்தர் கொண்டாங்க இல்லையா விஷம் கொடுத்து, அந்த நபருடைய ஆன்மா இங்கே தான் இருக்குது, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதையெல்லாம் நீங்க நம்புறீங்களாடி அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய தோழிகள் கிட்ட கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே கூட இருக்கக்கூடிய சக தோழிகள் மிரண்டு போயிட்டாங்க. அதை எதுக்கடி தேவையில்லாம இப்ப யாபகப்படுத்திட்டு இருக்கிற, நம்ம தான் குளிச்சாச்சுல, நம்மளுடைய ஊருக்கு கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த செல்லக்குடி சொன்ன விஷயத்த இந்த எழிலரசியும் சரி காமாட்சியும் சரி விடாம யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. ஆன்மா இருக்குது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கட்டுப்பாடு போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி செத்து போனதுக்கு பிறகு ஆன்மா பேய் பிசாசு அப்படின்றதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி இதை நம்ம உறுதிப்படுத்திக்க
குளிக்கணும், அந்த இடத்துல எந்த ஒரு ஆன்மாவும் இல்லை அப்படின்றத ஊர் மக்கள் முன்னாடி நம்ம உரைக்க சொல்லணும். இதுக்காக நம்ம வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போனார் இல்லையா அந்த முத்துப்பாண்டி அப்படின்ற நபர், அவருடைய இறந்து போன இடத்துக்கே போய் அந்த இடத்துல அவரையே கூப்பிட்டு நம்ம வந்து கத்தணும். அப்படி கத்திட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத ஊர் முன்னாடி நம்ம சொல்லலாம். இதுக்கு யார் யார் தயாராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்குடி கேட்குறாங்க. இப்படி செல்லக்குடி கேட்ட உடனே எழிலரசியும் சரி இந்த காமாட்சியும் சரி நான் அவங்க கூட வர முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சம்மதிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் இந்த காரியத்தை செஞ்சால் தான் எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும், அதுவுமே நமக்கு கொஞ்சம் திகிலான ஒரு பயணமாகவும் இருக்கும். பகல் நேரத்தில் செஞ்சால் அதில் ஒரு பெருசாக எந்த ஒரு இது இருக்காதுரி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. சரிடி, நாளைக்கு எப்படி நம்மளுடைய தோழிகளோட குளிக்க போவோம், அப்படி குளிக்க போகிறப்ப அவங்கள குளிக்க விட்டுட்டு நம்ம 3 பேர் அந்த இடத்துக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து மறுநாள் இரவு தோராயமாக ஒரு 6:30 மணிக்கு மீதம் ஒரு 2 தோழிகளும் ஏற்கனவே குளிக்க போகிறப்ப சேர்ந்து போனாங்க இல்லையா, அந்த தோழிகளும் சேர்ந்து அந்த ஏரி கரைக்க போகிறாங்கங்க. அப்படி ஏரி கரைக்க போன பிறகு அந்த 2 தோழிகளும் அந்த ஏரி கரையிலே இறங்கியிருக்கிறாங்க. ஆனால் எழிலரசி இந்த காமாட்சி செல்லக்கூடிய இந்த 3 பெண்களும் அந்த ஏரி கரைக்கு மேலே தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுடி ஏன் வந்து குளிக்கலையே அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துடுவோம், எங்களுக்கு அவுட் சைடு வருது, அதனால் நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் குளிச்சுட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களுக்கும் அவங்களுடைய மொழியே சரியில்லை, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, ஒழுங்காக இங்கே குளிச்சுட்டு வாங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நாங்கள் இப்போ போயிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பெண்மணிகளும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யமான அந்த முத்துப்பாண்டி இறந்து போன அந்த இடத்துக்கு தாங்க போகிறாங்க. அந்த இடம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க, இவங்க குளிச்சுருக்காங்களே ஏரிக்கரையில், அதுக்கு ஆப்போசிட்லேயே முட்கள் புதர்களாக கருவேல மரங்களாக மண்டிப்பே கிடக்குது. அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டாங்க இந்த முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு ஏரிக்கரையில் குளிக்கக்கூடிய பெண்களை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த 3 பெண்மணிகளும் அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி போன பிறகு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, கீழே இருக்கக்கூடிய அந்த மண் தரையில் கூட இவங்க காலை மிதிச்சுக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த இடத்துல தானே அந்த முத்துப்பாண்டின்றவன் வந்து விஷம் குடிச்சு செத்து போனான், இந்த இடத்துல தானே அவனுடைய ஆன்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமாக கிண்டல் வச்சு சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த செல்லக்குடி அப்படின்ற பெண்மணி ஒரு தவறான காரியத்தை இவங்களுடைய கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்பொழுது முத்துப்பாண்டியோட பேரை சொல்லி கத்த போறேன், அவனுடைய ஆன்மா வருதான்னு பார்ப்ப மாடி அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய தோழிகள்கிட்ட கேட்குறாங்க. நீ கூப்பிடுறீ அப்படின்ற மாதிரி தாங்க மீதம் இருக்கக்கூடிய 2 தோழிகளும் சிரிச்சபடி சொல்லியிருக்கிறாங்க. உடனே இந்த செல்லக்குடின்ற பெண்மணி, முத்துப்பாண்டி நீ ஆம்பளையா இருந்தா இங்க வாடா, நாங்க இந்த இடத்துல இருக்கோம், குடிக்கிறப்ப எட்டி எட்டி ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று பார்த்தேல, இப்போ உன் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறோம், தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க முன்னாடி வந்து படுறா அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமா கிண்டல் அடிச்சு கை தட்டி சிரிச்சிருக்காங்க. ஆனா அப்படி இவங்க கிண்டல் அடிச்சு சிரிச்சுமே அந்த இடத்துல எந்த ஒரு அமானுஷமான விஷயமும் நடக்கவே இல்லை, பெரிய நிசப்தமா தாங்கிறதுக்கு ரொம்ப அமைதியா இருந்திருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, நம்ம ஊர் மக்கள் தான் என்னென்னமோ சொல்லி நம்ம வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க, இந்த இடத்த வேற எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க போல, அதைத்தான் நம்ம வந்து இங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மகிட்ட போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சொல்லக்கூடியன்ற பெண்மணி மீதம் இருக்கக்கூடிய 2 தோழிகள் தான் சொல்றாங்க. சரிடி, அதான் ஒண்ணுமே இல்லைல்ல, நம்ம 3 பேரும் கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு 4 அடி எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே இந்த 3 பேருக்கும் பேரதிர்ச்சியை உண்டாக்குற மாதிரி தாங்க ஒரு பயங்கரமான அமானுஷமான குரல்ல ஒரு ஆண்மகன் ஆங்காரமா அழக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே அந்த 3 பெண்மணிகளுக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்னடி ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே யாரோ ஒரு ஆண்மகன் ஓன்னு அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த 3 பெண்மணிகளும் மிரண்டு போயிட்டாங்க, வேர்த்து படபடக்க நின்றுட்டு இருந்திருக்காங்க. இந்த முத்துப்பாண்டியோட ஆன்மா இந்த இடத்துல தான் இருக்குமோ, சொன்ன மாதிரி அந்த ஊர் மக்கள் நினைச்ச மாதிரி இந்த இடத்துல அமானுஷமான விஷயமா தான் நடக்குது, நம்ம தெரியாதனமா வந்து மாட்டிட்டோமோ, நம்ம வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பெண்மணிகளும் கிளம்ப பார்த்திருக்காங்க. அப்பயுமே இந்த செல்லக்கூடிய பெண்மணி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நம்ம மீதம் இருக்கக்கூடிய 2 தோழிகள் தான் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க இங்க பக்கத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சுத்தி முத்தி அங்கனுக்குள்ளே தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த அழுகுரல் சத்தம் தொடர்ந்துபடி கேட்டுட்டே இருந்திருக்குங்க. ஒரு பெண்மணி வந்து ஆண்மகனுடைய குரலை வந்து அழுதா ஒரு வித்தியாசமா ஒரு 2 செகண்ட் பண்ண முடியும், ஆனா தொடர்ந்தபடி ஒரு 10 நிமிஷம் அந்த சத்தம் வந்து கேட்டுட்டே இருந்திருக்குது. அதன் பிறகு தாங்க மீதம் இருக்கக்கூடிய எழிலரசிக்கும் காமாட்சிக்கும் இந்த இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி முழுமையாக தெரிய வந்திருக்குது. இது ஏதோ தப்பா தான் தெரியுது, விபரீதமா தான் நடக்க போகுது, நீ சொல்ற மாதிரி நம்மளுடைய தோழிகள்லாம் கிடையாது, அவங்க அங்கேதான் குளிச்சுட்டு இருக்காங்க, வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்குடின்ற பெண்மணியோட கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அடுத்த நிமிஷமே இந்த 3 பேருடைய கண்கள்ல வாழ்க்கையில கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தட்டுப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த அழுகுரல் சத்தம் கேட்டுட்டு இருக்கு இல்லையா, அந்த சத்தம் இவங்களுடைய பக்கத்திலே கேட்கிற மாதிரி தெரியுதுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கடி, என்கிட்ட பேசிட்டு போங்கடி அப்படின்ற மாதிரி தாங்க ஆண் மகன் குரல்ல வந்து பேசுற மாதிரி கேட்குது. டக்குன்னு பதறி போய் இந்த 3 பெண்மணிகளும் திரும்புறாங்க. இவங்களுடைய கண்கள் முன்னாடியே தத்ரூபமாக கருன்னு ஒரு கரிய உருவம் அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்த உடனே அந்த கரி உருவம் யார் என்னன்றது இவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்திலே அந்த உருவம்
இறந்து போனார் இல்லையா முத்துப்பாண்டி, அவருடைய ரூபத்துல தாங்க மாறவே ஆரம்பிச்சிருக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு குலையே நடுங்கி போயிருச்சு. அடுத்த நிமிஷமே இந்த 3 பெண்மணிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம கையை விட்டுவிட்டு ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி 3 பேருமே தட்டு மாதிரி அங்கனக்குள்ள இருக்கக்கூடிய மண்கள் எல்லாம் விழுந்து புரண்டு மீதம் இருக்கக்கூடிய 2 பெண்கள் குளிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஏரிக்கரைக்கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பெண்மணிகள் என்னாச்சடி ஏண்டி ஒரு மாதிரியா ஓடி வரீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீங்க துணியை எடுங்க, நம்ம கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்ப தானே குளிக்க வந்திருக்கோம், இதுக்கப்புறம் தானே நம்ம குளிச்சுட்டு கிளம்ப முடியும், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 பெண்மணிகளும் கேட்கறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க கிளம்பிட்டோம், நீங்க வந்தீங்கன்னா வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு விட்டுட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இந்த பெண்கள் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க போல, நம்மளும் இனிமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 2 பெண்மணிகளும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அதே ஆண்மகன் ஆங்காரம் அழக்கூடிய சத்தம் பயங்கரமா இவங்களுடைய காதுகளையும் கேட்டிருக்குதுங்க. அந்த ஆன்மா விடாது போல நம்மளை துரத்தி வெளியே வரை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 5 பேருக்குமே தெரிஞ்சிருக்குது. அடுத்த நிமிஷமே அந்த 5 பெண்களும் அந்த இடத்தை தாண்டி இவங்களுடைய கிராமத்துக்கிட்ட ஓடி நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே மீதம் இருக்கக்கூடிய இந்த 2 தோழிகளும் இந்த 3 தோழிகள் கிட்ட கேட்கறாங்க, என்னடி பண்ணி தொலைச்சிங்க, நாங்க அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னோம்ல, அங்க போய் எதுவும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமடி, தெரியாதனமா நாங்க போயிட்டோம், இவ சவால்னு சொன்னா அதனால நம்பி நாங்க 3 பேர் போனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அந்த ஆன்மா நம்மளை விடாது போல, இந்த விஷயத்த ஊர் மக்கள் முன்னாடி சொல்லிடாத, ஏன்னா இந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு கட்டுப்பாடு சொல்லிக்கிறாங்க, நம்ம அதையும் மீறி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம், இது தெரிஞ்சா எங்களுடைய வீட்டுல எங்களை கொண்டே போட்டுருவாங்க, தயவு செஞ்சு இதை பத்தி மூச்சை கூட விடாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணிகள் 2 பேர் காலிலேயே விழுந்துட்டாங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம், ஆனா இனிமே அவங்க கூட குளிக்கவே வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க கோச்சுக்கிட்டு அந்த 2 பெண்களும் அந்த இடத்த தாண்டி போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 3 பெண்மணிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே விட்டு பார்த்துக்கிட்டு எந்த ஒரு வார்த்தையுமே பேசாம அவங்களுடைய வீடுகளுக்குள்ள நெருங்கி நுழைஞ்சு போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த மறுநாள் காலையிலேயே இந்த 3 பெண்மணிகளுக்கும் காய்ச்சல் குதிச்சிருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு என்னன்னே புரியல, எதுக்கு இப்படி இந்த 3 பேருக்குமே விடாம ஒரே மாதிரியே காய்ச்சல் அடிக்குது, எதுவும் நடந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் பொழுது அவங்க எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதனால ஆல்ரெடி இவங்க குளிச்சாங்க இல்லையா, அதனாலதான் காய்ச்சல் வந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாகவே அந்த காய்ச்சல் இந்த 3 பெண்மணிகளுக்கும் விடவே கிடையாது. இவங்களும் மருத்துவமனையாக போயிட்டு வந்திருக்காங்க, அந்த காய்ச்சல் சரியாகவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க இந்த செல்லக்குடின்ற பெண்மணி தானே அந்த இடத்துல போய் ஆன்மாவை அசிங்கப்படுத்தி திட்டினது. அந்த பெண்மணியோட கனவுல நடுநீசி நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக ஒரு 2 மணி நடுநீசி நேரம் வந்திருக்கும். இந்த செல்லக்குடி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய ரூம்ல தாங்க படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அக்காவுமே இவங்களுக்கு பக்கத்துல தாங்க படுத்து கிடந்திருக்காங்க. அந்த சமயத்துல இரவு நேரத்துல இவங்களுடைய வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இப்படி கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே இந்த செல்லக்குடின்ற பெண்மணி டக்குன்னு அவங்களுடைய அக்காவை திரும்பி பாக்குறாங்க. அக்கா தூங்கிட்டு இருக்கா, நம்ம போய் திறந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்திருக்காங்க. திறந்து பார்த்தா எதிர்ப்புத்தா நிக்கிறது வேற யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய தோழிகள் இருக்காங்க இல்லையா, காமாட்சி மற்றும் எழிலரசி. இந்த 2 பெண்மணிகளும் நிக்கிறாங்க. என்னாச்சடி இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேட்கும் பொழுது, நாங்க குளிக்க போறோம், நீ குளிக்க வரியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கதவை திறந்துட்டு அந்த 2 பெண்மணிகள் கூடவே இந்த செல்லக்குடி அப்படின்ற பெண்மணியும் நடந்தே போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடத்திருக்குங்க. அதன் பிறகு இவங்க எங்க போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க ஏரிக்கரைக்கு போய் குளிக்க போவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தாங்க போயிருக்கிறாங்க. அப்படி இந்த ஏரிக்கரைக்கு போனதுக்கு பிறகு இந்த 3 பெண்மணிகளும் மறுபடியும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த முத்துப்பாண்டின்றவர் இறந்து போனார் இல்லையா, அவர் இறந்து போன இடத்துக்கு தாங்க போறாங்க. இங்க எதுக்கடி போயிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்மணிகள் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படி இந்த 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நபர் இவங்க கிட்ட நெருங்கி மிஸ்பிஹேவியர் பண்ற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு இந்த செல்லக்குடின்ற பெண்மணி திரும்பி பாக்குறாங்க. எதிர்ப்புறத்துல அந்த முத்துப்பாண்டின்ற நபர் தான் நிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே கீழே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த முத்துப்பாண்டின்ற நபருடைய தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே அந்த முத்துப்பாண்டின்ற நபர் இப்படி கீழே சுருண்டு விழுந்திருக்காங்க. அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய 2 பெண்மணிகளும் அந்த முத்துப்பாண்டின்ற நபர் கிட்ட நெருங்கி போய் பாக்குறாங்க. அவன் செத்துட்டாண்டி, அடிச்சு கொண்டுட்டு ஏடி அப்படின்ற மாதிரி தாங்க ஊன் நடந்திருக்காங்க. நான் வேணும்னே அடிக்கல, அவன் நம்ம கிட்ட தப்பா நடக்க பார்த்தான், அதனாலதான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்லக்குடின்ற பெண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கனவுல தாங்க நடந்துட்டு இருக்குது, இது நிஜம் கிடையாது. இந்த பெண்மணி சொன்ன உடனே அந்த சடலத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3 பெண்மணிகளும் என்ன பண்றாங்கன்னா, இந்த சடலத்தை எப்படியாவது நம்ம இதுக்குள்ளேயே புதைச்சு வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாங்க. அடுத்த செகண்டே அங்க இருக்கக்கூடிய அந்த மண்களை தூண்டி ஒரு குழியாக ரெடி பண்ணி இந்த முத்துப்பாண்டியோடைய சடலத்தை அந்த மண்ணு குழிக்குள்ளேயே போடுறாங்க. அப்படி போட்டுட்டு அந்த மண்ணெல்லாம் மூடிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. இந்த செல்லக்குடின்ற பெண்மணிக்கு பேருதிர்ச்சி.
பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது 2 தோழிகளையுமே காணாங்க. இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தாளுங்க, அதுக்குள்ள எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி சுத்தி முத்தி அவங்களோட பேரை சொல்லி கத்திட்டே இருந்திருக்காங்க அந்த கருவேல காட்டுக்குள்ளேயே. அதன் பிறகு மறுபடியும் சந்தேகப்பட்டுட்டு அந்த சமாதிக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க தானே அடக்கம் பண்ணாங்க, அந்த முத்துப்பாண்டின்றவருடைய அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சமாதிக்கிட்டே நெருங்கி விட்டாங்க. அப்படி வந்துகிட்டு அந்த சடலத்தை உத்து பார்த்துட்டே இருக்கும் பொழுது சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பின்னோக்கி காலை வச்சிருக்காங்க. காலை வச்ச அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு ஈரக்கூடிய நடுங்கி போயிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சடலத்துல இருந்து ஏதோ ஒரு கை வந்து இவங்களுடைய காலை பிடிச்சி விருட்டு நிறுத்திருக்குதுங்க. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க, இவங்களுக்கு கொலையே நடுங்கி போயிருச்சு. என்ன காரணம்னா, அந்த சமாதியில புதைச்சிருக்கக்கூடிய இந்த முத்துப்பாண்டியோட சடலம் இருக்கு இல்லையா, அது எலும்பு போடும்படி தாங்க அந்த மண்ணை விட்டு வெளியே வந்திருக்குது. இப்போதானே ஒரு மனுஷனை நம்ம புதைச்சோம், அதுக்குள்ள எப்படி எலும்பா மாறிச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த எலும்பு கூடு டக்குன்னு எந்திரிச்சு இவங்க பக்கத்துலேயே நெருங்கி வந்திருக்குது. இப்படியே விட்டா அந்த எலும்பு கூட நம்மளை கொண்டே போடுறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த எலும்பு கூட போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சிருக்காங்க. அடிச்ச உடனே அதோட கை மற்றும் அதோட உடம்புலாம் தனித்தனியா பிரிஞ்சு அந்த மண்ணிலே போய் விழுந்திருக்குது. அப்படி கீழே விழுந்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் எடுத்து அந்த எலும்போட மண்டை இருக்கு இல்லையா, அந்த மண்டை வீட்லயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த மண்டை செதறி போகுது. இப்படி செதறி போன உடனே மறுபடியும் யாரோ ஒரு ஆண்மகன் ஆங்காரம் அழக்கூடிய சத்தம் பயங்கரமா கேட்குதுங்க. என்னடா அது மறுபடியும் கேட்குது அப்படின்ற மாதிரி தான் டக்கு நிமிந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத காட்சி தாங்க கண்ணு முன்னாடி தட்டுப்பட்டுருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த எலும்பு கூட அடிச்சு உடைச்சாங்க இல்லையா, அதுக்கு எதிர்ப்புறத்திலே ஒரு கருன்னு கோரமான கரிய உருவம் இவங்களை பார்த்தபடியே பக்கத்திலே நெருங்கி வந்துருக்குதுங்க. செல்லக்குடி வா வா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டு இருந்திருக்குது. ஆன்னு கத்திக்கிட்டு அதே இடத்துல டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. இப்படி இவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க. அதே சமயத்துல இவங்களுடைய வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு சேர யாரோ ஒருத்தரை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கக்கூடிய நபரை வந்து யாரை தேடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய மகளான செல்லக்குடி தாங்க தேடிட்டு இருக்காங்க. பாப்பா எங்க போனான்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல பூரா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டே இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய 2 தோழிகளும் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியிருந்திருக்காங்க. அதாவது எழிலரசி மற்றும் காமாட்சி. எங்க போனானே தெரியல அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களுக்கு வந்து பயத்தால என்ன பண்றேன்னே தெரியல, நமக்கு நடந்த விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அதன் பிறகுதாங்க அந்த எழிலரசின்ற பெண்மணி மின்னணுச்சலை சேர் பண்ணியார் இல்லையா சிபி, அவருடைய அம்மா முன்னாடி வந்து நடந்த விஷயத்த சொல்லிக்கிறாங்க. நாங்க 3 பேரும் சவால் விட்டுட்டு அந்த முத்துப்பாண்டின்றவருடைய அந்த இறந்து போன இடத்துக்கே போனோம். இறந்து போன இடத்துக்கு போனதுக்கு பிறகுதான் எங்களுக்கு காய்ச்சல் குதியா குதிச்சுச்சு. அந்த இடத்துலயே எங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கரிய உருவத்தையும் கண்கள் முன்னாடி பார்த்தோம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, செல்லக்கூடிய ஒருவேளை அந்த ஏரி கரைக்கு தான் போல அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அனைவருமே இந்த எழிலரசி மற்றும் காமாட்சி போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட விடாம நம்ம வந்து கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஏரி கரைக்கு நெருக்கி வந்திருக்காங்க. அப்படி ஏரி கரைக்கு வந்ததுக்கு பிறகு பாக்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த செல்லக்குடின்ற பெண்மணி ஏற்கனவே முத்துப்பாண்டி இறந்து போனார் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தாங்க படுத்து கிடக்குறாங்க. டக்குன்னு அந்த பெண்மணி பக்கத்திலே நெருங்கி போய் அந்த பெண்மணியை வந்து தூக்கிக்கிட்டு அந்த ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அவங்களுடைய முகத்துல அடிச்சு எழுப்பி கொடுக்குறாங்க. அப்படி எழுப்புனதுக்கு பிறகு தாங்க அந்த பெண்மணி சுயநலவை வந்து சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க. அடுத்த நிமிஷம் தாங்க உங்களுக்கு தெரியவே வந்திருக்குது, இவ்வளவு நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது கனவே கிடையாது, இது அனைத்துமே நிஜம் அப்படின்றது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்மணி உங்களுடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த முத்துப்பாண்டின்றவருடைய ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த பெண்மணியை அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர வச்சிருக்காங்க. அப்படி வெளியே வந்த இந்த செல்லக்குடின்ற பெண்மணி நடந்தே தன்னந்தனியாக ஏரி கரைக்கு வந்திருக்காங்க. அப்படி ஏரி கரைக்கு வந்ததுக்கு பிறகு அதே இடத்துல தாங்க குத்த வச்சு உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாம அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஆனா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு பிறகுதாங்க அவங்களுடைய கனவுகள்ல அந்த எலும்பு கூடு வந்த மாதிரி, காலை பிடிச்சிருந்த மாதிரி, புடைக்கிற மாதிரி எல்லாமே அந்த முத்துப்பாண்டியோடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாங்க நடந்திருக்குது. இது எல்லாமே கற்பனை இல்லையா, நட்சத்திரே நடந்ததானா, நம்ம தன்னந்தனியா இந்த ஏரிக்கரைக்கு இரவு நேரத்துல எப்படி வந்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி ஓன் அழுதுட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்மணியை சமாதானப்படுத்தி உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் எப்படி அந்த ஏரிக்கரைக்கு தன்னந்தனிமையில போனேன், கனவுன்னு நினைச்சேனே, அது கனவே கிடையாதா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் அவங்களுடைய பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய விபூதி எடுத்து உங்களுடைய மகளுடைய நெத்தியில பூச்சி விட்டு ஒன்னும் கிடையாதுமா காலையில பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்திருக்காங்க. அதிகாலை தோராயமாக ஒரு 3:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க இல்லையா, திடீர்னு பேருதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லக்குடின்ற பெண்மணி தாங்க பேயாட்டா மாடிக்கிட்டு இருந்திருக்காங்க, கத்திட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய மகளுடைய உடம்புல அந்த முத்துப்பாண்டியன்றவனுடைய ஆன்மா வந்து இறங்கிருச்சு போல, அதுதான் ஆக்கிரமிப்பு பண்ணி இப்படி கத்திட்டு இருக்கு போல அப்படின்றது அவங்களுக்கே புரிய வந்திருக்குதுங்க. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டோட கதவை தட்டி அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த பெண்மணியை ஒரு இடத்துல வந்து சமாதானப்படுத்தி உட்கார வைக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா உட்காரவே வைக்க முடியல. அதே நேரத்துல இந்த செல்லக்குடின்ற பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முத்துப்பாண்டியோடைய ஆன்மா வந்து பேசவே ஆரம்பிக்குது. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், இந்த ஊர் மக்களையே ஒட்டுமொத்தமாக அழிக்காம விட மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக
உங்களுக்காக சாப்பாடுல பசியோட நான் ஓடி வந்திருந்தேன். அந்த சாப்பாடுல விஷத்தை கொடுத்து என்னை வந்து கொன்னுட்டீங்கல்ல, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அழிச்சிட்டு இந்த கிராமத்தையே சுடுகாட்டை மாத்திட்டு தான் இந்த இடத்த விட்டே போவேன். உன்னுடைய பொண்ணை இப்பொழுதே நான் உசுரோட இல்லாம போக்கவா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்குது. இதை கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் ஆடி போயிட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே செஞ்சிடாத, என்னுடைய பொண்ணோட உடம்பு விட்டு போயிரு, தயவு செஞ்சு உனக்கு என்ன வேணும்ன்றது கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முத்துப்பாண்டியோடைய ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏரியா மக்களுக்குமே ஈரக்கூடிய நடுங்கி போச்சுங்க. அப்படி இந்த முத்துப்பாண்டியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எத்தனை பேர் இந்த கிராமத்துல வசிக்கிறீங்களோ அத்தனை பேருடைய ரத்தம் வேணும். அந்த ரத்தத்தை ஒரு குடம் முழுக்க நிரப்பி என்கிட்ட வந்து கொடுங்க. அந்த ரத்தத்தை குடிச்சா மட்டும் தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். ஆனா என்ன ஒண்ணு, அந்த ரத்தத்தை நான் குடிச்சு முடிக்கும் பொழுது இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய யாரும் உசுரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா சிரிச்சிருக்குது. இனிமே இந்த ஆன்மா கிட்ட நம்ம பேசி பிரயோஜனமே கிடையாது. நம்ம எங்க கூட்டு போனோமோ அங்கேதான் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணியை ஒரு மூலையிலே கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த செல்லக்குடியோட குடும்பத்தினர் அந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா கிட்ட இனிமே பேசி பிரயோஜனம் கிடையாது. நம்ம எங்க கூட்டிட்டு போனோமோ அங்கேதான் கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. இவங்களுடைய குல தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கிராமத்தோடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரர் கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கு தாங்க நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அதிகாலை விடிஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். அது வரைக்கும் இந்த ஆன்மா வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியோட உடம்புல தானே இருக்குது. அந்த பெண்மணியை பிடிச்சிட்டு வலுக்கட்டாயமாக பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண்ல தாங்க கட்டி போட்டுருக்காங்க விடிய விடிய. அதே மாதிரி அதிகாலையில ஒரு 5 மணி இருக்கும். அந்த சமயத்துல இந்த பெண்மணியை வந்து தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உறவுக்காரங்க எல்லாருமே அந்த முனீஸ்வரர் கோயிலுக்கே போறாங்க. அப்படி கோயிலுக்கிட்ட நெருங்கி போனது பிறகு இந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முத்துப்பாண்டியோடைய ஆன்மா, நான் இந்த இடத்த தாண்டி வரமாட்டேன், நான் உங்களுக்கு ஒன்னே போட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்குது. இந்த ஆன்மா சொல்றதுக்குலாம் யாரும் பயப்படாதீங்க, நீங்க எல்லாருமே வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியை பிடிச்சி இழுத்துருக்காங்க. ஆனாலுமே அங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் அந்த பெண்மணியை பிடிச்சி இழுத்தாலுமே யாருனாலும் இழுக்கவே முடியலங்க. பயங்கரமா உடும்புடியா அந்த இடத்துலயே தாங்க அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்குது. அதே மாரி முனீஸ்வரா நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வேண்டிக்கிட்டு அந்த பெண்மணியை தூக்கி அந்த கோயிலுடைய வாசல்லே போட்டிருக்காங்க. அப்படி போட்டதுக்கு பிறகு அந்த பெண்மணி அந்த இடத்தையே தாங்க சுத்தி சுத்தி வருது பெருமூச்சு விட்டுக்கிட்டு, என்னால இந்த இடத்த தாண்டி வர முடியலையே, நான் மட்டும் வெளியே வந்து அவங்க எல்லாத்தையும் கொண்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமா கத்திட்டே இருந்திருக்குது. ஆனாலுமே அந்த பெண்மணியால எதுவுமே செய்ய முடியாம அந்த முனீஸ்வரர் கோயிலை சுத்தி சுத்தி தாங்க ஓடி வந்துட்டே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட அதிகாலை ஒரு 6 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல தாங்க அந்த கோயிலுடைய பூசாரியே பூஜை செய்யறதுக்காக அந்த கோயிலுக்கே வந்திருக்கிறாருங்க. அப்படி இந்த கோயிலுக்கிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய கோயில் பூசாரிக்கு இங்க நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே தெரியாதுங்க. இருந்தாலுமே அந்த கோயிலுக்கிட்ட நெருங்கி வர வர அவருடைய உடம்பு எல்லாமே புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவருடைய உடம்புல முனீஸ்வரரே வந்து இறங்கி இருக்கிறாருங்க. அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த செல்லக்குடின்ற பெண்மணி கிட்டே நெருங்கி வந்துட்டாருங்க. நீ எதுக்காக மறுபடியும் இங்க வந்திருக்கிற? நீ செஞ்ச பாவம்லாம் போதாதா? இன்னும் எத்தனை பேரோட உயிரை எடுக்கலாம் நீ காத்துட்டு இருக்கிற? எதுக்காக எல்லாத்தையும் துன்புறுத்துற அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னை நீ விட்டுரு, நான் இந்த கிராமத்து மக்களை அழிக்காம விட மாட்டேன். பசிக்கிற நேரத்துல என்னுடைய சாப்பாடுல விஷம் வச்சு கொடுத்தவங்க தானே இவங்களை நான் போட்டுத்தெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க முனீஸ்வரன் கிட்டேயே எதிர்த்தபடி சண்டை போட்டுருக்குதுங்க. நீங்க என்னமோ நியாயமானவங்க பேசிட்டு இருக்கிறியே, பெண்கள் குளிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்த நாய்தாடா நீ, உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய சாட்டை எடுத்து இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா செல்லக்கூடிய அந்த பெண்மணி மேலேயே சாட்டை எடுத்து அடிச்சிருக்காருங்க. அடிச்ச உடனே அந்த ஆன்மா அந்த உடம்புல இருந்தே அப்படி கூணு குறுனபடி கீழே விழுந்துருக்குதுங்க. என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு மாதிரி தாங்க கெஞ்சி அழுதுருக்குதுங்க. ஆனாலுமே இந்த கோயிலுடைய பூசாரியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சாமி வந்து உக்கிரமா இருந்திருக்கும் போல அவருடைய குதிகால் எடுத்து அந்த பெண்மணியோட வயிற்றிலேயே ஓங்கி ஒரு மிதி மிச்சிருக்கிறாருங்க. இவர் மிதிக்கக்கூடிய காட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே ஆடி போயிட்டாங்க. ஏன்னா சின்ன வயசு பொண்ணு 16 வயசு தான் ஆகுது. செல்லக்குடின்ற பொண்ணுக்கு எதுவுமே ஆயிராதா, அந்த பொண்ணு மேல வந்து இப்படி கோயில் பூசாரி வந்து மிதிச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி தாங்க பார்த்துருக்காங்க. ஆனாலுமே அந்த கோயிலுடைய பூசாரி அந்த மிதிக்கிற விஷயத்த வந்து உடவே இல்லைங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்குமே தெரிஞ்சுக்குதுங்க, அந்த செல்லக்குடின்ற பெண்மணிக்கு எதுவும் ஆகாது, இதனால அவளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த முத்துப்பாண்டியோடைய ஆன்மாக்கு தான் ஏதோ நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியோட உடம்புல வந்து ஏறி மிதிச்சார் இல்லையா அந்த கோயில் பூசாரி, மிதிச்ச உடனே அந்த பெண்மணியோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கறி உருவம் டக்குன்னு எட்டி பார்த்துருக்குதுங்க. இந்த காட்சியை காலை பொழுதுலேயே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் பார்த்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஆன்மா டக்குன்னு காத்துல கரையிற மாதிரி தாங்க டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பெண்மணி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன நடக்குது எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க சுத்தி முத்தி பேந்த முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி அவருடைய உக்கரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தனிச்சிருக்கிறாரு. இனிமே யாருக்கும் அந்த ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அந்த ஆன்மாவை என்னுடைய காலடியிலே போட்டு மிதிச்சே நான் அழிச்சிட்டேன், இனி தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரி அந்த கிராமத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக நன்றி சொல்லிட்டு அவங்க கிளம்பலாம் நினைக்கும் பொழுது, இருந்தாலுமே நீங்க செஞ்சது தப்பு தான், அவனுக்கு உண்டான தண்டனையை நீங்க கொடுத்துருக்கணும். ஆனா ஒருத்தர் பசியோட இருக்கும் பொழுது அந்த சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுக்கறதுலாம் என்ன ஒரு நியாயம்? அதை நீங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு தான். இன்னொரு தடவை இந்த மாதிரி நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா நான் இனிமே இந்த கிராமத்துக்கு துணையா நிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கோயிலுடைய பூசாரியோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த முனீஸ்வரர் சொல்லிக்கிறாரு.
அதன் பிறகுதான் அந்த கிராமத்து மக்களே எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால தெரியாம பண்ணிட்டோம் சாமி அப்படின்ற மாதிரி தாங்க மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேயே அந்த முனீஸ்வரர் கோயிலே பூஜையை போட்டுட்டு இந்த செல்லக்குடின்ற பெண்மணியை உங்களுக்கு கிராமத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த காட்சி எல்லாமே இந்த எழிலரசியும் சரி, இந்த காமாட்சின்ற பெண்மணியும் சரி ஒட்டுமொத்தமாகவே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இதனால யாருக்குமே இது வரைக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் நடக்கலைங்க. இருந்தாலுமே அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியுமே இந்த 3 பெண்மணிகளும் போய் குடிச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தது. ஆனா இந்த 3 பெண்மணிகள் எடுத்த விபரீத முடிவுனாலதான் அந்த முத்துப்பாண்டின்றவருடைய ஆன்மா மொத்தமாகவே முனீஸ்வரர் காலடியிலேயே அலைஞ்சு போயிருக்குது. அப்படின்றதுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தாங்கப்பட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1988 காலகட்டத்துல இருந்து 90 வரைக்கும் நடந்தது பிரதர். என்னுடைய அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த கதையை எனக்கு பல தடவை சொல்லிக்கிறாங்க. இப்பொழுதுதான் ரீசெண்டா உங்களுடைய சேனலை நான் பார்த்தேன், அதனாலதான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சிபிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.